அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் இறைத்தூதர், வானவர்களால் மரியாதை செலுத்தப்பட்டவர், மேலும் அல்லாஹ்வின் கரத்தால் படைக்கப்பட்டவர் போன்ற பல சிறப்புகள் அனைத்தும் ஒருங்கே பெற்றவர்தாம் மனித குலத்தின் மூலப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் அவனுடைய திருக்குர்ஆனில் கூறுகிறான், முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பிற்கான மூலப்பொருள் களிமண். இது பூமியின் அனைத்து பகுதியிலிருந்தும் அல்லாஹ்வால் சேகரிக்கப்பட்டு அதன் ஒரு பிடியில் இருந்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார். ஆரம்பத்தில் மனிதனை களிமண்ணை கொண்டே படைத்தான். அல்லாஹ் இந்த பூமியின் அனைத்து பகுதியிலிருந்தும் மண்ணை சேகரித்து அதன் ஒரு பிடியிலிருந்து ஆதமை படைத்தான். அதனால்தான் பூமியின் பலதரப்பட்ட தன்மைக்கேற்ப ஆதமின் மக்கள் வந்துள்ளனர். அந்த மக்களில் கருப்பர், வெள்ளையர், சிவப்பு நிறத்தவர் என பலதரப்பட்ட நிறமுடையவர்களும் உள்ளனர். நல்லவர், கெட்டவர், மென்மையானவர், கவலை கொள்பவர் என பலதரப்பட்ட பண்புகளை உடையவர்களும் உள்ளனர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணிலிருந்து படைத்தான். அப்போது அவரின் உயரம் 60 முழங்களாக இருந்தது. மனித குலத்தின் மூலப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமையன்று படைக்கப்பட்டார். எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மிகவும் சுலபமாகவே படைத்தான். சூரியன் உதயமாகும் நாட்களில், அதாவது எல்லா நாட்களை விடவும் ஜும்ஆ நாள் மிகவும் சிறந்ததாகும். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். அந்த நாளில்தான் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார். அதே நாளில்தான் அங்கிருந்து இறக்கப்பட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் 60 முழம் உயரம் கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில்தான் நுழைவார்கள். அவருக்கு பிறகு இன்று வரை அவருடைய சந்ததிகள் உயரத்தில் குறைந்து கொண்டே வருகின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.